வரலாற்று சிறப்பு வாய்ந்த புதிய வரலாற்றை படைத்திருக்கிற இந்த மாபெரும் மகத்தான வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் லட்சக்கணக்கிலே குவிந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வரவேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, இந்த மாநாட்டின் நோக்கத்தை விளக்கி உரையாற்றி அமர்ந்திருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் ரவிக்குமார் அவர்களே, நம்முடைய மாநாட்டில் பங்கேற்று சிறப்பு பேருரை ஆற்றி விடை பெற்று சென்றிருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களே, இந்த மாநாட்டில் பங்கேற்று நம்மிடையே பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களே, இந்த மாநாட்டில் பங்கேற்று இந்தியா கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் எவ்வாறு பங்கேற்று வருகிறது என்பது குறித்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதோடு புரட்சியாளர் அம்பேத்கரின் கோட்பாடுகளை பாதுகாக்க இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை உள்ளது என்பதை வலியுறுத்தி சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் து ராஜா அவர்களே, சிபிஐஎம்எல் லிபரேஷன் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய தோழர் திபங்கர் பட்டாச்சாரியா அவர்களே, திராவிடர் கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாநில தலைவர் அண்ணன் KS அழகிரி அவர்களே, எனக்கு முன்னர் இங்கே 40 ஆண்டுகளுக்கு முன்னர் எப்படி கர்ஜித்தாரோ அதே போல இங்கே வீர முழக்கமிட்டு விடுதலை சிறுத்தைகளை உசுப்பேற்றி அமர்ந்திருக்கிற, உணர்ச்சியூட்டி அமர்ந்திருக்கிற, பேருரை ஆற்றி அமர்ந்திருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி புயல் அண்ணன் வைகோ அவர்களே, தோழர் K பாலகிருஷ்ணன் அவர்களே, அண்ணன் இரா முத்தரசன் அவர்களே, பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களே, பேராசிரியர் அண்ணன் ஜவாஹிருல்லா அவர்களே, அன்பு இளவல் தி வேல்முருகன் அவர்களே, அருமை தோழர் பழ ஆசை தம்பி அவர்களே, ஆம் ஆத்மி கட்சியின் மாநில தலைவர் தோழர் வசீகரன் அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தின் அகில இந்திய தலைவர் பெருமதிப்பிற்குரிய மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களின் வாழ்த்துரையை சிறப்புரையை ஆங்கிலத்திலே நம்மிடையே வாசித்து உரையாற்றி இந்த நிகழ்வுக்கு பெருமை சேர்த்திருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் மேனாள் மத்திய அமைச்சர் அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களே, நமது கட்சியின் புதுவை மாநில செயலாளர் தேவபுழிலன், ஆந்திர பிரதேச மாநில தலைவர் வித்யாசாகர், தெலுங்கானா மாநில தலைவர் டாக்டர் சிலகரா சீனிவாஸ், கர்நாடக மாநில தலைவர் சந்திரசேகர், கேரள மாநில தலைவர் எர்ணாகுளம் வேணு, மகாராஷ்டிர மாநில அமைப்பு செயலாளர் TK கனகராஜ் ஆகிய தோழர்களே,
மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நமது கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தம்பி பாவரசு அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு அவர்களே, தம்பி வன்னியரசு அவர்களே, பாவலன் அவர்களே மற்றும் இயக்கத்தின் மூத்த தலைவர்களே, முன்னோடிகளே, மாவட்ட செயலாளர்களே, மாநில பொறுப்பாளர்களே, ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளே, 7 மணி நேரமாக காத்திருக்கக்கூடிய என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாட்டை வெற்றி பெற வைத்த உங்கள் அனைவருக்கும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் யாவருக்கும் கண்ணீர் துணிகளால் எனது நன்றி மலர்களை காணிக்கையாக்குகிறேன். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுவது என்று எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு நான் எப்படி கைமாறு செய்வேன் என்று புரியவில்லை. அழைக்கும் போதெல்லாம் ஓடோடி வந்து இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. ஏறத்தாழ 7 மணி நேரமாக காத்திருக்கிறீர்கள். நடுநிசியை தொட்டுவிட்டது. திருச்சி வரையில் நம்முடைய வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. தோழர்கள் பல்லாயிரக்கணக்கில் அங்கே தேங்கி நிற்கிறார்கள். தொழுதூர் வரையில் நம்முடைய வண்டிகள் வாகனங்கள் தேங்கி நிற்கின்றன. ஏராளமான தோழர்கள் மாநாட்டு திடலுக்கே வர முடியவில்லை. அருமை தோழர்களே, மாநாடு வெற்றி பெற்று விட்டது. மாநாடு வெற்றி பெற்று விட்டது. மாநாடு மாபெரும் வெற்றி, மகத்தான வெற்றி. அருமை தோழர்களே, இந்த மாநாடு பிஜேபிக்கு எதிரான மாநாடு, ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான மாநாடு, சங் பரிவார்களுக்கு எதிரான மாநாடு, சனாதன சக்திகளுக்கு எதிரான மாநாடு, பிஜேபியை ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து விரட்டி அடிக்கிற மாநாடு. தமிழ்நாடு நீங்கள் நினைப்பதை போல வட இந்திய மாநிலங்களை போன்ற மாநிலம் அல்ல. இது சிறுத்தைகளின் மாநிலம். பொதுவாக சிறுத்தைகள் காடுகளில் தான் இருக்கும், அது உலகத்தில் பொது வழக்கம். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒவ்வொரு கிராமங்களிலும் சிறுத்தைகள் இருக்கிறார்கள். ஆட்டுக்குட்டிகள் இங்கே வந்து பார்த்தால் தெரியும். வாலாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே அவர்கள் கனவு திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியாது. தமிழ்நாடு முழுவதும் எல்லையோரத்தில் படை வீரர்களாக, பாதுகாப்பு வீரர்களாக சிறுத்தைகள் இருக்கிறோம். அதை சொல்லுகிற மாநாடு இந்த மாநாடு. சனாதன சக்திகளை எச்சரிக்கிற மாநாடு இந்த மாநாடு. உங்கள் உழைப்பில், உங்கள் செலவில் நீங்கள் இந்த மாநாட்டுக்கு திரண்டு வந்திருக்கிறீர்கள். ஒரு தம்பிடி பைசா நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. ஆனால் இந்த மாநாட்டு செலவை நீங்கள் எப்படி சமாளிப்பீர்கள் என்று நீங்கள் என்னை தேடி வந்து மாநாட்டுக்கு நிதி வழங்கி இருக்கிறீர்கள்.
அதற்காகவும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர்களே, மோடியை ஆட்சி அதிகார பீடத்தில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும். இனி ஒருபோதும் தாமதிக்க முடியாது, வேடிக்கை பார்க்க முடியாது. இது வெறும் தேர்தல் அரசியல் கணக்கல்ல. இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும், நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும். ஜனநாயகத்திற்கு பேர் ஆபத்து சூழ்ந்துள்ளது. ஜனநாயகத்திற்கு ஆபத்து என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து. அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து. அதனால்தான் இந்த மாநாட்டின் முகப்பு வரவேற்பு வளைவில் 3 வாசல்கள் இருக்கின்றன. ஒரு வாசல் சுதந்திர வாசல், லிபர்ட்டி கேட். இன்னொரு வாயில் சமத்துவ வாயில், ஈக்குவாலிட்டி கேட். இன்னொரு வாயில் சகோதரத்துவ வாயில், ஃப்ரெட்டர்னிட்டி கேட்.